வெல்கம் டு விஎஸ்கம் சேனல். விஎஸ்கம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூணாவது, இப்போ தீபாவளி வர்றதுக்கு நம்ம பலகாரம் செய்கிறோம். பலகாரம் செய்யும்போது முதல்ல முள்ளு முறுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு அதிரசம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ராகி மாவு, இங்கே பாருங்கள், ராகி மாவு எடுத்துருக்குறேன். ராகி மாவு இந்த கப்பால் 2 கப்பு எடுத்துருக்குறேன். அரிசி மாவு 1 கப்பு எடுத்துருக்குறேன். ராகி மாவு முறுக்கு இப்போ எல்லாமே தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தீபாவளி பலகாரம் செய்கிறதுல வரிசையில் இன்றைக்கி வந்து ராகி மாவு முறுக்கு செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேன். இப்போ 2 கப்பு ராகி மாவை போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 2 கப்புக்கு 1 கப்பு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து கழுவி காய வச்சு நம்ம நல்லா கழுவி நல்லா 12 மணி நேரம் கூட காய வைக்கலாம். நல்லா காய வச்சு அரிசின்னு வந்த மாவு தான் இது. அது ஊற வச்சு காய வச்சு அரைக்கிற அரிசி மாவு கொழுக்கட்டை, நம்ம இடியாப்பம் அப்படின்னு செய்கிறதுக்கு தான். நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை காய வச்சு தண்ணி வடிகட்டிட்டு காய வச்சு அதையும் ஒரு 8-9 மணி நேரம் காய வச்சு 10 மணி நேரம் கூட காய வச்சு அரைச்சாந்து வச்சுருக்கு தான் அது பதப்படுத்தி வச்சுருக்கிற மாவு. இது அப்படியே கழுவி காய வச்சு அரைச்ச மாவு இது. இப்போ இதுக்கு ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் ஜீரகம், இப்போ பெருங்காயம், அதுக்கு தேவையான பெருங்காயம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ சுட வச்ச எண்ணெய் 1 ஸ்பூனு சுட வச்ச எண்ணெய். நம்ம வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லையா எண்ணெய் சுட வச்சு அதை போட்டுக்கலாம். இதை நல்லா ஒன்று தேர மாவு பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் தண்ணி ஊற்றி பேசியணும். ராகி மாவு ஒரு சிலருக்கு ராகி மாவுனா புரியாது. கேழ்வரகு மாவு, கேழ்வரகு இருக்குது இல்லையா, அந்த மாவு. நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே அன்றைக்கி வந்து அடை செய்து கொடுத்தாங்க, ராகி மாவில் புட்டு செய்து கொடுத்தாங்க, கூழ் செய்து கொடுத்தாங்க. அதில் காப்பி கூட அந்த பாலாக இழுத்து ஜுரம் அடித்து அந்த காப்பி மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் நம்ம அதெல்லாம் இப்போ வந்துருக்கு பாருங்கள், சேமியா, இப்போ முறுக்கு சுடுறது எல்லாமே. களி செய்து கொடுத்தாங்க. களி செய்து கொடுத்தாங்கன்னா களி அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ராகி மாவில் இருக்கிற ஒரு இரும்பு சத்து எதுலையுமே கிடையாது. 3 வேளை ராகி மாவில் நம்ம டிஃபன் செஞ்சு கூட சாப்பிட்லாம், அடை புட்டு. அதனால் உடம்புக்கு எந்த கெடுதலே இல்லை. இப்போ உப்பு இருக்குதான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்.
நம்ம முறுக்கு பாயில் போட்டு புரிய வேண்டியதுதான். ராகி மாவு முறுக்கு ரெடி ஆகிடுதுங்க. தீபாவளி பலகாரம் வரிசையில் இது 3வது பலகாரம். தீபாவளிக்கு இந்த ராகி மாவு முறுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க, அருமையாக இருக்கும். நான் போட்ட அளவு பிரகாரம் செய்யுங்க. பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.